நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்க வார்த்தைகள் எவ்வளோ பார்த்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாள் பார்க்கக்கூடிய புதிய புதிய வார்த்தைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் எது பார்த்தாலும் நம்மளுக்கு மனசில் நிற்க மாட்டேங்குது. நம்மளுடைய எவ்வளோ வார்த்தைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நான் திருந்த வேண்டும், நான் எப்படி மாற வேண்டும் என்ற காரியத்தை எடுத்து பார்க்குமானால் நமக்கு முன்பாக ஒரு காரியத்தை வைத்து பார்க்க வேண்டும். அந்த காரியம் என்னப்பட்ட காரியமாய் இருக்க வேண்டும். அதுக்கு மறைபொருளாக தேவன் நம்மளுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எப்படி எனில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு அடிச்சுவடா இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய காரியங்களை தேவன் நல்ல சாக்கியத்தை தந்து கொண்டிருப்பார். லூக்கா அதிகாரம் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. பின்பு அவர் எல்லாவற்றை நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினாள். போதும். இன்னைக்கு மனம் விரும்புறதுக்கு என்ன வேணும்? மனம் விரும்புறதுக்கு என்ன வேணும்? ஒரு ஆள் வேணும். அந்த ஆளுக்கு பின்னாடி நான் வாழணும். பின்னாடி ஒரு ஆளுக்கு பின்னாடி நான் வாழ வேண்டுமானால் ஒரு ஆளு தேவை. இந்த வசனங்களை நம்ம படித்திருக்க எவ்வளவு அர்த்தங்களை சொல்லியிருப்பார்கள். ஆனால் இன்னைக்கு தேவன் என்னோடு பேசுவாரானால் பின்னாலே யாருக்கு பின்னாடி போறோம்? இன்னைக்கு யாருக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறோம்? அப்ப நம்ம இந்த வசனங்கள் எல்லாம் படித்து பிரயோஜனம் மட்டும் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரங்க படிக்கிறாங்க, செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா யாருக்கு பின்னாடி போறாங்க? எங்க சபை, எங்க ஊழியம், எங்க இது, இப்படிதான் போயிட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் யாருக்கு பின்னாடி போகணும்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியவில்லை. ஆனா அந்த வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தினமும் நம்ம வாரத்துக்கு ஒருக்கா தான் வரோம். சபைக்கு எப்போ வரோம்? வாரத்துக்கு ஒருக்கா வரோம். அது ஒரு நேரத்துல முடிஞ்சு போயிருது. ஆனால் வேதம் சொல்லிக்கிறது, ஒரு பின்னாடி இருக்குன்னாக்க எப்படி இருக்கணும்? தினமும் இருக்கணும். உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மேசத்துக்கு கீழே எத்தனை நாள் இருக்கலாம்? ஒரு நாள் இருக்கலாமா? எப்ப வேலை கொடுக்குறானோ இருக்கான். அதே கவர்மெண்ட் வேலையா இருந்தா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்கிறோம். யாருக்கு பின்னாடி? கவர்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறோம். ஒரு மேஸ்திரிக்கு பின்னாடி இருக்கிறோம். ஒரு டீச்சருக்கு பின்னாடி இருக்கிறோம். ஆனா இயேசுக்கு பின்னாடி இருக்க முடியல. இல்ல இருக்க முடியல. அப்ப இயேசுக்கு பின்னாடி எப்படி இருக்குமோ அப்பதான் நான் என்னுடைய காரியத்தில் வெற்றி பெற முடியும். அப்ப என்னுடைய காரியத்தை வெற்றி பெற வேண்டுமானால் எனக்கு முன்னாடி இருக்கிறது யார் என்று யோசனை பண்ணணும். பாருங்க, ஒரு திருமண காரியம் நடந்தா கூட பொண்ணு மாப்பிள்ளை எப்படி வைப்பாங்க? பொண்ணை முன்னாடி நடக்க விடுவாங்க, மாப்பிள்ளை முன்னாடி நடக்க விடுவாங்க. யார் நடக்க விடுவாங்க? கொஞ்ச நாள் எப்படி மாறுது? பொண்ணு முன்னாடி போயிருது, ஆம்பளை பின்னாடி வர.
ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்துடைய சூழ்நிலைகள், குடும்பத்தில் எவ்வளவு காரியங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் என் பின்னே வர விரும்பினார். அப்ப முன்னாடி இருக்கவர் சொல்றாரு, என் பின்ன வர விருப்பம் இருக்கா? முன்னாடி விருப்பம் இருக்கா? இப்ப என்னதான் திருமணம் ஆனாலும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வெறுப்பா இருக்கிறோம். இயேசுக்கு முன்னாடி விருப்பமா இருப்போமா? இருக்க முடியுமா? ஆனா அந்த பின்னால இருக்காத காரணம் என்னன்னாக்க, நாம் அவரோட ஒத்து போக முடியவில்லை. யாரோட ஒத்து போக முடியல? அவரோட ஒத்து போக முடியல. என்னதான் பைபிள் படிச்சாலும் சரி, என்னதான் தண்ணி குடிச்சாலும் சரி, இயேசு கிறிஸ்து ஒத்து போகவில்லை என்றால் நீ ஒன்னத்துக்கு ஜடம். இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை அப்ப சொல்றாரு, தினமும் பின்னாடி இருக்கவங்க எப்படி இருக்கணுமா? தினமும் உட்கார்ந்து இருக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்றாரு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் என் வாசற்படியிலே போதும். என்ன பாருங்க, எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்க 24 hours டெய்லி பார்க்கணும். இன்னைக்கு பாருங்க, நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், இன்னைக்கு போறோம், அந்த பஸ் இன்னைக்கு போலனாக்க என்ன செய்வோம்? போக முடியாது. ஆனா பஸ் தினமும் போயிட்டு இருக்கு. நம்ம கல்யாணத்துக்கு போறோமோ போலியோ தினமும் பஸ் போயிட்டு இருக்கு. ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? பின்னாடி போறதுக்குரிய தகுதி நம்மள்ட்ட எப்படி இருக்குது? அப்ப பின்னாடி போகக்கூடிய வழி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நான் தேவனோட உறவாட முடியும். அப்ப அவர் பின்னாடி எப்படி இருக்கணும்? அவர் என்ன செய்ய சொன்னாரு? இயேசு என்ன செய்ய சொன்னாரு? பின்னே வர சொல்லியிருக்காரு. எப்படி? முன்னாடி இருக்க உருவத்தை வச்சு பின்னாடி வரணும். எப்படி இருக்கு? முன்னாடி இருக்க உருவத்தை வச்சு பின்னாடி. நேற்று வரைக்கும் எங்கேயோ இருந்த ஒரு பெண் பிள்ளை கல்யாணம் ஆனோட பேர் எப்படி மாறுது? வர்ஜினுடைய ஒய்ஃப், ஸ்டீபனோட ஒய்ஃப். எப்படி மாறுது? பூர்வீகம். ஆனா இன்னைக்கு நான் இயேசு கூட பின்னாடி வந்து இயேசுவின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு அப்ப நம்ம இன்னும் பின்னாடி போகவே முடியல. பின்னாடி போகணும்னு பாக்குறோம், ஆனா பின்னாடி போகிறதுக்கு வழி இல்லாமலே இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம் பின்னாடி போறதுக்கு சில காரியத்தை சொல்லி முடிப்போம். தேவன் கொடுத்திருக்க காரியம் அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 43வது வசனம் சொல்லுது. அப்பொழுது 12 வருடங்களாக பெரும்பாலுள்ள ஸ்திரீ போது. என்னன்னாக்க இது நீங்க எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய எழுதியிருப்பாங்க, நிறைய பேர் கதை சொல்லியிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அதோடைய அர்த்தங்களை நான் பார்க்கும்போது பின்னாடி வருவதற்கு ஒன்று என்ன இருக்கக்கூடாது? எதுவுமே இருக்கக்கூடாது. இயேசுக்கு பின்னாடி நீ வர விரும்பினால், இன்னைக்கு சொல்றேன், விரும்பினால் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா அவள்கிட்ட 12 வருஷத்துல அவள்கிட்ட காசு, பணம், வைத்தியர் எல்லாம் இருந்தனால இயேசுக்கு பின்னாடி அவளால் என்ன செய்ய முடியல? வர முடியவில்லை. அடுத்த வசனம் சொல்றாரு, என்ன ஆகுதுங்க? ஏன் முன்னாடி வரலங்க? ஏன் முன்ன வரல? அந்த ஸ்திரீயை முன்னாடி வர முடியல. அப்ப அவள் மேலே செய்த பாவம்லாம் அவள்கிட்ட இருந்துச்சு. என்னைக்கு அந்த பாவம்லாம் போகுதோ, என்னைக்கு அந்த ஆசையெல்லாம் போகுதோ, அப்பதாங்க ஒருத்தர் பின்னாடி போக முடியும். ஒன்றுல ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நாம் ஒரு பணக்காரன், இன்னொரு பணக்காரன்னா 2 பேரும் எப்படி போவோம்? 2 பேரும் எப்படி போவோம்? சமமா தான் போவோம். இல்ல ஒரு ஏழை ஒரு பணக்காரனா இருந்தா எப்படி போவோம்? முன்னாடி பணக்காரன் போயிட்டு இருப்பா, பின்னாடி நம்ம போயிட்டு இருப்போம். இது இயல்பு.
இந்த பெண் 12 வருஷமா கடவுள் நினைச்சாலோ நினைக்கலையோ தெரியாது. ஆனா வைத்தியர் இது எல்லா காரியத்தையும் பார்த்தா அவளால் என்ன செய்ய முடியல, குணமாக முடியவில்லை என்றால் எல்லாத்தையும் வெறுக்க கத்துக்கிட்டா. எதை வெறுக்க கத்துக்கிட்டா? உற்றார் உறவினர் தெரிஞ்சவங்க போனவங்க வைத்தியர் காசு பணம் எல்லாத்தையும் வெறுத்ததுனாலதான் அடுத்த வருஷம் 44 அவள் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரங்கள் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. இப்ப இது யாரு சொல்லி கொடுத்தாங்க? இது யாரு சொல்லி கொடுத்தா? ஆடை தொடுங்கன்னு சொல்லி எந்த ஊழியக்காரங்களை சொல்லி கொடுத்தாங்களா, எந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி வரும்? அதான் இப்ப மூச்சு அந்த வார்த்தை எப்படி வரும் தான் கேட்கிறேன். படிக்கிறாங்க, தொட்டோட எப்படி தொட முடியும்? அறிவுகள் நல்ல கேட்டுக்கங்க. பணக்காரனா இருந்தா பணத்துடைய அறிவு இருக்கும், பணம் இல்லைன்னா பணம் இல்லாத அறிவு தான் இருக்கும். இவர்கிட்ட என்ன அறிவு இல்லை? பணத்துக்குடைய அறிவு இல்லை, பண்புடைய அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை. அவள் எல்லாமே சரணடைஞ்சனால வேற வழி இல்லை. வேற வழி இல்லாம என்னாச்சு, தானே வந்து என்ன செய்யற, சரண்டர் ஆகுறான். அப்ப இது வந்து சொல்லி தரது இல்லைங்க. ஒருத்தருக்கு பின்னாடி இயேசு எப்படிப்பட்டவரோ, அவர் காசு கேட்க மாட்டாருங்க, அவர் வீடு வாசல் வாங்க மாட்டாருங்க. அவருக்கு பின்னாடி நான் போய் ஆடையை தொட்டால் அவர் மனசுல ஆண்டவர் பேசி இருப்பார். அந்த ஆண்டவர் பேசுறதுதான் அது அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். பார்த்தீங்களா? அப்ப ஒரு மனுஷனுக்கு என்னதான் ஆசை இருந்தாலும் அங்கே ஆண்டவருடைய செயல் இருக்காது. சொத்து கொத்து எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. சொல்லுவாங்க வசதி வாங்கியதெல்லாம் கடவுள் கொடுக்கிறார். கடவுள் கொடுக்கறதுக்கு அவர் வசதி வாங்கிய பேங்க் அல்ல. ஆனா இன்னைக்கு நான் வசதியா இருக்கிறேன், நான் இதா இருக்கிறேன்னா இது என்னுடைய சுயம், என்னுடைய சுயம். ஆனா தேவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அவர் பின்னாடி போக வேண்டுமானால் எப்படிப்பட்டது பார்க்க போக வேண்டும்? எல்லாவற்றையும் வெறுத்து போக வேண்டும். அதான் இவர் சொல்றா, எல்லாத்தையும் வெறுத்தாச்சு, இனிமேல உன்னை தொடர்றதை விட எனக்கு வேற வழி இல்ல. ஒருவேளை தொட்டா குணமானா சரி, இல்லாட்டி அதோட முடிச்சுக்குவோம். ஒரு லாஸ்ட், ஒரு கடைசி இல்ல, கடைசி வார்த்தை. அப்ப அந்த வருஷம் இந்த வருடம் சீக்கிரம். அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுரும் அவனுடனே கூட இருந்தவர்களும் ஐயரே திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, ஏன் சொல்றேன்னா இந்த சம்பவத்தை வந்து யார் சொல்லி தராரு? சீடர்களுக்கு சொல்லி தராரு. இன்னைக்கு இந்த சீடர்களா இருக்க இன்னைக்கு ஊழியக்காரங்க, சாமியாருங்க, அம்மாங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு அறிவு இருக்குதா? இன்னைக்கு பாருங்க, வேளாங்கண்ணிக்கு தேர் இழுத்துட்டு போறாங்க. தேர் முன்னாடி போகணுமா இல்ல மனுஷன் முன்னாடி போகணுமா? எப்படி போகணும்? சாமிக்கு தானே முதலிடம் கொடுக்கணும். என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? முன்னாடி மனுஷன் போறாங்க, அதுக்கு பின்னாடி சாமி வருதுங்க. முன்னாடி தள்ளிட்டு போய் பின்னாடி வரத்துருக்காங்களா? வரலாம்ல. நம்ம கார்ல ஏறி உட்கார்ந்தா எது போகுது? முன்னாடி கார் தானே போகுது. இல்ல மனுஷன் முன்னாடி போன பின்னாடி கார் வருதா? இந்த முட்டாள் கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் ஒரு சிந்தனை, எது செய்யணுமோ நல்ல யோசனை பண்ணி செய்யுங்க. அதனாலதான் வசதிக்காரனா இருந்தா வசதியா தான் போவான். எந்த கூட இந்த வாட்ஸ்அப்ல பார்த்தேன். வாட்ஸ்அப் எல்லாரும் சாமிகிட்ட பிளஸிங் வாங்கினாங்க. எதுக்கு? நான் நேற்று சாயங்காலம் பழைய கோயில் பக்கம் போனேன். பழைய கோயில சாமியார் சொல்றாரு, வேளாங்கண்ணி கோயிலுக்கு போறவங்க எந்த ஆபத்து இல்லாமல் வரும். ஏயா இது நினைச்ச நேற்று சொன்னார். அப்ப அங்க போன ஆபத்து வருமா? அங்க போன ஆபத்து வருமா?
மனுஷனுக்கு பயம் இன்னைக்கு உலகத்துல இருந்து கொண்டிருக்கு. ஏன்னா அவன் இயேசுக்கு பின்னாடி போகவே இல்லை, போக முடியல. அதனால அவன் பயந்துட்டு தான் இருக்கிறான். ஒரு பய சுபாவத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா கிறிஸ்தவனும் இருக்கான். எது தொட்டாலும் ஒரு பயம். இது பொழைக்குமா, இது சாகுமா, இது உயிரை வருமா, இல்ல இப்ப என்ன செய்யணும் தெரியாது, ஒரு பயம். அப்ப நான் இயேசுக்கு பின்னாடி நான் போவேனானால் அதுதாங்க சிலுவை. அது போறதே ஒரு சிலுவைங்க. முடியாது. கட்டின பொண்டாட்டி வச்சு எத்தனை நாளைக்கு இழுத்துட்டு இருக்க முடியும்? ஒரு தூடு நீ போறனா போயிட்டு வாடி. ஆனா இயேசு நமக்காக முன்னாடி போயிட்டே இருக்காரு. ஆனா நம்ம பின்னாடி போறதாக இல்லை. எப்ப போறோம், எப்ப போறோம்னு தெரியல. ஆனால் ஒரு காலத்துல அவர் கேட்பார், நான் உனக்காக நடந்து கொண்டிருந்தேனே. எல்லாம் இந்த பாத்தீங்கன்னா கதையில நிறைய கதை கட்டுவாங்க. இந்த கடல் கரையில பார்த்தாக்க நடந்து போறப்ப பாதுகாக்கிறாருன்னு காலடியை காட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலடி இருக்கும், ஒரு இடத்துல திடீர்னு பார்த்தாக்க காலடி மறைஞ்சு போயிடும். அது என்ன பண்ண சொல்லுவாங்க, பாரு இது வரைக்கும் தேவன் உன்னோட வந்தாரு, அதுக்கு மேல கழட்டி விட்டுட்டு போயிட்டாரு. தேவன் கழட்டி விடுறவரா? தேவன் கழட்டி விடுறவரா? இதையும் நம்பிட்டுதான் கிறிஸ்தவன். நல்லா புரிஞ்சுக்க, கடவுள் அவர் தன்னுடைய சுய மரியாதையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம எதுல இருக்கிறோம்? நம்ம எதுல இருக்கிறோம்? இன்னைக்கு பின்னாடி போறதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? சொல்லுங்க பாப்போம். தகுதியா இருக்கோமா? ஒண்ணு இல்லைங்க, பின்னாடி போறோமோ போலையோ. இன்னைக்கு கட்டுன புருஷன் கட்டுன பொண்டாட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு போனா யாரை கேட்டுட்டு போவான்? யாரை கேட்டு போவான்? பெத்த பிள்ளைகிட்ட கேட்டுட்டு போவாளா, இல்ல மாமியாட்ட கேட்டுட்டு போவாளா? யார்கிட்ட கேட்பா? யார்கிட்ட கேட்டு போவா? புருஷனுக்கு பொண்டாட்டியும். அப்ப நீ இயேசுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இயேசுட சொல்லிட்டு போயிருக்கியா? இல்ல சொல்ற அளவுக்கு தகுதியா இருந்திருக்கிறியா? இயேசுக்கு பின்ன போன பேருக்கு மனசு பாடி வச்சுட்டாரு. அப்ப அவருக்கு பின்னாடி போறதுக்கு நீ அவர்கிட்ட என்ன பேசியிருக்க? நான் இன்னைக்கு போறேங்க எங்க, நான் இங்க போறேன் எங்க சொல்ல முடியுமா? ஏதோ ஓடுது. அந்த 12 வருட பெரும்பாலோட ஸ்திரீ சொல்றா, அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அது படிமா. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது, யாருக்கு தெரியலங்க? யாருக்கு தெரியல? ஏங்க ஒண்ணுல ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். கரண்ட் இங்க இருக்குது, கரண்ட் அது வரைக்கும் போகுது, அங்கே லைட் எரியுது, இங்கே லைட் எரியுது. ஆனா இயேசு கூட சீசர்கள் 12 பேர் இருந்து இயேசுடைய கொள்கையை அவருக்கு தெரிஞ்சிக்க முடியல. ஒரு மனுஷனை நியாயம் தீர்க்கிற இயேசு அவரு என்ன சொல்லி கொடுக்கலையா? அவர் சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாரு. என்ன அவனுக்கு இன்னும் பின்னாடி வரல. சீசரே வராதப்ப நம்மளாம் போயிட முடியுமா? சீசரே வர முடியாம நான் போயிட முடியுமா? அப்பதான் சொல்றாரு, இயேசுட்ட கேட்கிறான், என்ன ஐயா எல்லாமே கூட்டமா இருக்குது, தொட்டது யார்? நானா இயேசு கிறிஸ்தா இருந்தா சீசன் எல்லாம் போட்டு என்ன செஞ்சிருப்பேன்? பலார் வெளுத்திருப்பேன். ரெண்ட சோறு தின்னவங்களா? நீங்களா ஊர் மேயதான் அதாயிக்கு. இப்படிதான் நீங்க ஊழியக்காரர் இருக்கான். இயேசு கூட இருந்து இயேசுவை பத்தி தெரியாத ஊழியக்காரன் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கா. காசுக்கும் பணத்துக்கும் மேய்க்கும் நாய்க்கும் தான் இருக்கான ஒழிஞ்சு இயேசுக்காக பிறந்தவன் எவனும் அல்ல. அப்ப சொல்றாரு, அடுத்த வருஷம் சேர்த்து முடியுமா? அதற்கு இயேசு வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை
நடுங்கி வந்து ஆ. அவர் முன்பாக விழுந்து. இப்ப இது யாருன்னு சொல்லி கொடுத்தா? இந்த 12 சீசரா? இந்த ஒரு 5 வசனம் தாங்க, இல்ல அவ்வளவு அர்த்தத்தை உள்ள வச்சிருக்காரு. யாருமே சொல்லாம தொடவாரா ஒன்று. ரெண்டாவது, தொட்டா குணமாவுன்னு அவளுக்கு ஒரு நினைவு உண்டு. இயேசு பின்னாடி வர்றப்போ ஒரு சத்திய வார்த்தைகள் உண்டு. ஒண்ணு, அவ இயேசுவை தேடி வாரா, அவள் ஆடை தொடர்ந்து அவளுக்கு ஆர்வம் உண்டு. ஆடை தொட்டா குணமாகுங்கிற ஒரு வைராக்கியம் உண்டு. அப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் முன்பாக சாட்சி கொடுக்கிற ஒரு மகளாக. ஏன்னா இயேசுக்கு பின்னாடி நான் வந்தையா, ஆனா இயேசுக்கு முன்னாடி நான் சாட்சி கொடுக்கிறேன்னு சொல்ற பொம்பளை ஆம்பளை வேணாச்சு இருக்கானா? விசுவாசி இருக்காங்க? சொல்லுங்க பாப்போம். இயேசுக்கு முன்னாடி, இயேசுக்கு பின்னாடி வந்த 12 வருட ஸ்திரீ முன்னாடி வந்து சாட்சி கொடுக்கிறா. எந்த சபையில சாட்சியில கண்ட கதையெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு புள்ள பிறந்துச்சு, எனக்கு ஆபரேஷன் இருந்துச்சு, ஆபரேஷன் இல்லாம குழந்தை பெற்ற, இததான் கழுத குதிரை தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு இவ சொன்ன சாட்சி மாதிரி எவனும் சொல்ல முடியாது. சொல்லுவோமா? என் புள்ள நல்லா படிச்சு டாக்டர் சீட்டு கிடைச்சிச்சுங்க, அது கடவுள் கொடுத்தாரு. கடவுள் கொடுக்கல, பிசாசு கொடுத்துச்சு. எல்லாம் முட்டாப்பல்களாக இருந்து முட்டா கிறிஸ்தவர்கள் ஆக்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? இதுக்குதான் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, நான் மைக் செட் போட்ட காலத்துல எல்லாமே சக்கரை இல்லாத தேராதான் இருந்துச்சு. அந்த பாடை மாதிரி கட்டி தான் என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு போனாங்க. அப்ப அவரை கேட்டேன், இதை தூக்கிட்டு போறீங்களே, இது தூக்கப்படுவர்கள் சாக்கியங்கள் கிடைச்சிருக்கு. இயேசுக்கு பின்னாடி போனா அவரை தூக்கக்கூடிய சக்தி வேணுங்க. இன்னைக்கு எல்லாம் சக்கரத்தை போட்டுட்டா, இப்ப டிராக்டர் வச்சுட்டா, இப்ப டாட்டா சுவா வச்சுட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இப்ப காசு பெருக பெருக எப்படி இருக்குது, வசதி பெருக, ஐடியா பெருகுது. கடவுளை எவ்வளவு பின்னாடி தள்ள முடியுமோ தள்ளிட்டு இருக்காங்க இந்த காசுனால. இங்கே திருச்சிலத்துல எங்கெங்கெல்லாம் தேர் போச்சு பாத்தீங்களா? எங்க தேர் இல்லையா? தேர் இருக்குல்ல, வேளாண்மையில இருக்குல்ல. இதெல்லாம் கேட்கறது யாரு? இந்த பங்கு தந்தையர் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை எப்படி, எப்படியே ஜனங்க நம்மள்ட்ட இருந்து காசை போட்டா போதும். ஆனா நம்ம இன்னைக்கு செய்யக்கூடியதா, நாங்க வேண்டிக்கிட்டோங்க தேர் இழுத்துட்டு வரணும். இயேசு பின்னாடி வரணும் வேண்டியிருக்கியா? இல்ல இயேசு மாதிரி நான் சாவும் வேண்டியிருக்கியா? இல்ல இயேசு மாதிரி சிலுவையை சுமக்கணும் வேண்டியிருக்கியா? இல்லையே. இந்த கட்டி இழுத்துட்டு போனா என்ன இருக்கும்? நேற்று ராத்திரில பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார் சிலை பீகார்ல நேற்று அவங்க தண்ணியை கடல்ல போடுறாங்க. அது கடல்ல மிதக்குது. என்ன செய்யறானுங்க, ஏறி போய் அதை என்ன செய்யறாங்க, அப்பதான் கீழே போடுறான். நேற்று வரைக்கும் கொழுக்கட்டை ஊட்டின காலே என்னை மிதிக்குதுன்னு போட்டுங்க. அப்ப நேற்று வரைக்கும் சாமி கும்பிட்டாங்க, இன்னைக்கு கடல்ல போட்டு மிதிக்கிறானே. இதை கேட்க எவ்வளவு மக்கள் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இருக்காங்க? இன்னைக்கு தேரை கட்டி இழுத்துட்டு போறான், நாளைக்கு அந்த சுடு எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? அதுக்கு தினமும் ஆசை இருக்காதா? எனக்கு தினமும் தேர்ல கட்டி இழுத்துட்டு போன ஆசை இருக்காதா? ஒரு வேலை செஞ்சா போதுமாங்க. அப்ப ஒரு நாள் தாலி கட்டி பொண்டாட்டியோட விட்டுட்டு இருக்க முடியுதா? கடைசி வரைக்கும் பொண்டாட்டி வேணும், கடைசி வரைக்கும் புருஷன் வேணும்னு கேட்கிறாங்கல்ல. அப்ப என் பின்னே வர விரும்பினாள் சிலுவை எடுக்கணும். அந்த சிலுவை இல்லைன்னா அங்க வாழ முடியாது. அந்த சிலுவை இல்லைன்னா உன்னால வாழ முடியாது. ஆனா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா பூமியினுடைய வலிவு காலத்துல வரும்பொழுதுதான் அதோட திணை உங்களுக்கு தெரியும்.
அப்ப பாருங்க சீசர்கள் சொல்றாரு பாருங்க, அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கிறேன், ஆனால் ஒருவன் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ யாரை மறைச்சிக்கலங்க. என்ன சொல்றாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் தான் இது எல்லாமே. தமிழுக்குள்ள அர்த்தம் ஒவ்வொன்றுக்கு இருக்குது. மறைச்சிக்கலன்னா அவ வெளிப்படையா வாரா, நான் இயேசுவை நம்பினேன், இயேசுவோட சேர்ந்துட்டேன், இயேசுவோட இருக்கிறேன் என்று மறையாம சொல்றா. வந்து வெளியே நின்று சொல்றா பாருங்க. அதற்கு இயேசு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், அதனால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். எப்படிங்க செஞ்சாங்க? இன்னைக்கு இத்தனை வருஷமா சபையில இருக்கானே ஒரு ஒரு கிறிஸ்தவ வந்து ஏதாச்சும் ஒரு சாட்சி, இது மாதிரி சாட்சி இருக்குமா? எங்க சொல்லுவாங்க சாட்சி? எங்க சொல்லுவாங்க சாட்சி? சபைக்குள்ளதான் சொல்லுவானுங்க. தெருவில் சொல்லுவானுங்களா? அப்ப நம்ம அது இதெல்லாம் என்ன இருக்குது? பேஸ்புக்கை திறந்தாலே போச்சு, ஆடுறது குதிப்பது. இப்ப சாமியார்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப யாரு? ஜான் ஜெபராஜ் தான் ஆடினான்னு சொன்னானுங்க. இப்ப சாமியாரே ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. சாமியார் சிஸ்டர்லாம் ஆடுறாங்க. அதெல்லாம் பரவாயில்ல. நம்மளுக்கு கிறிஸ்தவ சபை டான்ஸ் ஆட கிறிஸ்தவ சபை, இதையும் ஜனங்க பாக்குறாங்க, அதுக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனா கிறிஸ்தவ கோயிலை இடிச்சிட்டாங்களாம். இடிக்கப்படும். அட்டுழிய நிறைந்த இடம் தேவனுடைய ஒரு கல் இல்லாத ஒரு கல் போக போகுது. அப்பதான் வெட்கப்பட்டு போக போறாங்க அந்த கிறிஸ்தவனுங்க. அப்ப நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல் எப்படி இருக்க வேண்டும்? அதான் சொல்றார். படிமா அந்த வசனத்தை படி. அவர் அவளை பார்த்து, மேல இருந்து படிமா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன்னை மறைத்துக் கொள்ளாமல் கண்டு வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போய் என்றார். பாத்தீங்களாங்க? இவர் சொன்ன சமாதானம் அந்த பெண்ணுக்கு பிடிக்குமா? இல்ல டாக்டரால சுகமானதா சமாதானம் பிடிச்சிருக்குமா? இந்த சமாதானம் தாங்க. அவர் பின்னாடி போனாதாங்க. அதனால தான் அந்த சமாதானத்தை சொல்லியிருக்காரு. யோவான் 14 17 பாருங்க. பாருங்க. சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிற. எந்த சமாதானங்க? இந்த பெண்ணுக்கு எவ்வளவு சமாதானம் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவ சொல்றா, இயேசு கொடுத்த சமாதானம் எனக்கு பெருசு. இயேசு கொடுத்த சமாதானம் பெருசுங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? 12 வருட பெரும்பாடு ஸ்திரீ அனுதினம் எப்படி நினைச்சிருப்பான்? அனுதினம் இயேசு நினைச்சிருப்பா. இப்ப எப்படி நினைச்சிருப்பாங்க? அவ இருக்காத செத்துனால தெரியாது. ஆனா இருந்திருந்தா யாரு நினைச்சிட்டு இருப்பா? நம்மளுக்கு எவ்வளவு காரியம் நல்லது செஞ்சிருக்காரு. எவ்வளவு காரியங்க, நல்ல காரியம் நிறைய செஞ்சிருக்காருல்ல. அதுக்காக நீ என்ன செஞ்சிருக்க? அவருக்கு பின்னாடி வர உன்னால முடியுதா? அப்ப முடியல. எப்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா வேதம் தெளிவா சொல்லிட்டு ஒவ்வொரு காரியமும். அப்ப பாருங்க, முந்திரி கொட்டையாட்டம் நம்மளுடைய பேதர் இருக்காரு. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை படிங்க சீக்கிரம். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் போதும். இது எது என்ன இருக்கு? மேல 2 வசனம் 25 படிங்க. இரவின்
இயேசு கடலின் மேல் நடந்து என்னதுங்க இப்ப பேதுருக்கு என்ன ஆசை வந்துச்சு? நம்ம இயேசு பின்னாடி தான் இருக்கோன்னு முந்திரி கொண்டாடி இயேசாட்ட ஆகும்னு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு ஊழியர்லாம் எப்படி இருக்காங்க? இயேசு மாதிரி ஆகும்னு ஆசைப்படுறாங்க. இயேசு மாதிரி ஒரு மயிரளவு கூட ஆக முடியாது, ஆகிறதுக்கு தகுதி கிடையாது. ஆனா அதுக்கு அந்த உதாரணத்தை கடவுள் எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அவர் கடலில் நடந்து வந்ததை பார்த்துட்டு அவர் பாருங்க படிக்குமா 26. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்ப பாத்துக்கங்க, பின்னாடி போயிருந்தா முன்னாடி இருக்க ஆள் தெரியுமா தெரியாதா? தெரியுங்களா? அப்ப அவங்க எப்படி எவ்வளவு நாள் போயிருக்காங்க பின்னாடி? நம்மள மாதிரி வீக்லி 15 நாளைக்கு ஒருக்கா, ஒரு மாசம் ஒருக்கா பின்னாடி வர்றதுனால முன்னாடி இருக்கிற ஆளு நம்மளுக்கு தெரியல. ஆனா 30 வருஷமா கணவன் மனைவி இருந்தா ஒரு கூட்டத்தில் இருந்தா யாரை போய் பிடிப்போம்? ஆனா நேற்று நிறைய கல்யாணம் நடந்த கூட்டத்தில் பிரிஞ்சாங்க, எப்படி பிரிப்பாங்க? பிடிப்பாங்களா? பிடிக்க முடியுமா? பிடிச்சிருவான். எல்லாம் நல்லா புரியும் அவங்களுக்கு. ஏன்னா வேற ஆள் அவரை தொட்டா நான் உன் பிடிச்ச இல்லைன்னுவா, இவன் வேற எதாவது அது என் பிடிச்ச நீ இல்லைன்னுவா. இப்படியே பிடிச்ச இல்லை பிடிச்சலன்னு கடைசியில் அது பிடிச்சன்னு சேர்த்துவாங்க. சொல்லுவாங்க. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுதுங்க, அவர் கடல்ல இருக்கிறப்ப அவரை பத்தி தெரியாத சீசர்கள், அதான் 12 பேர் முட்டா பேர் தான் சொல்றேனே. ஆனா அப்போஸ்தலர் நடவடிக்கையில தான் என்ன ஆகுறாங்க? தெளிவு வருது. நம்மளுக்கு எப்போ வரும்? நம்மளுக்கு எப்போ வரும்? ஊழியக்காரன் நிறைய பெருகிருக்காங்க. ஊழியக்காரன் நிறைய பெருகிருக்காங்க. சந்துக்கு பொந்துக்கெல்லாம் இருக்குது. நான் சபை வைக்கிறேன், நீ சபை வைக்கிற. சபை வைக்கிறதோட சபையில் உள்ள வார்த்தைகள் எப்படி இருக்கு அது சொல்ற படிச்சுங்க. 27 உடனே இயேசு அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். பாருங்க, முன்னாடி அவரை யாருன்னே தெரியல. உடனே ஆசை எப்படி இருக்குது? முட்டா பயல்களா இருக்காங்க. இருந்தாலும் கடவுள் அவனை வச்சு என்ன செஞ்சாரு? வச்சு 12 வருஷமா 3 வருஷமா வச்சு எழுத்து பார்த்தாரு. கடைசியில் தான் சொல்லிட்டாரு, எல்லாம் விட்டுட்டு போறேன்டா, நீங்க பாத்துங்க, நீங்க முடிஞ்சா வாங்க, இல்லாட்டி எங்க போகணுமோ போய்க்கங்க. அப்பதான் பாருங்க சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்றாரு, அதற்கு அவர் அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. எப்ப இருக்குங்க? எப்ப காற்று வந்துச்சுங்க? எப்ப காற்று வந்துச்சு? ஏசு இருந்தப்ப காற்று வந்துச்சா? ஏன் இறங்கணும் காற்று வந்துச்சு? ஏன் வந்துச்சு? இப்ப இந்த காத்தை யார் உண்டாக்கி இருப்பா? ஏசு. ஏன் என் பின்னாடி எப்படி இருக்கிறீங்கன்னு பல பிரச்சனை நம்மள்ட்ட கொடுத்துருக்காரு. ஒரு அல்லையில சொல்லுவோமா, இயேசுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்றோமே, அதனால பல பிரச்சனைகள் நம்ம மத்தியில இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுதலை பண்ற? எப்படி விடுதலை பட்டு இருக்க? அந்த காற்று பட்ட உடனே பாருங்க, யார் பயந்தா? ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவளை பிடித்து, அற்ப விசுவாசியே. அப்ப இயேசுக்கு பின்னாடி இருக்கவங்க யாரு? நம்ம இல்ல இருக்க கிறிஸ்தவனா அற்ப விசுவாசி சொல்லுங்க, அதனால தப்பு கிடையாது. எவனும் முழு விசுவாசி அல்ல. முழு விசுவாசத்துக்கு இன்னும் மாறல. எல்லாம் அற்ப விசுவாசி. அன்னைக்கு தோசையை திருப்பி போட்டோம்னா திருப்பி போடுவோமா? தோசையை திருப்பி போடுவோமா? ஒரு தடவை தோசையை திருப்பி போட்டோம்னா எப்படி போடுவோம்? அடுத்தது எங்க போவோம்? தட்டுக்கு போவோம்.
தோசையை ஊற்றின உடனே திருப்பி போடுறோம், திருப்பி போடுற இன்னொருக்கா திருப்பி போடுவோமா, உடனே தட்டுக்கு போகும், தட்டுக்கு போனால் திங்க போகும். இதெல்லாம் கற்றுருக்கோம். ஆனால் அவர் பின்னே போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த பின்னே போன ஒரு கதையை பார்த்து முடிப்போம். வேதத்திலே ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கணும். படிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பாத்தீங்களா என்ன செஞ்சாங்க? என்ன லோத்துக்கு என்ன ஆசை வந்துச்சு? லோத்துக்கு என்ன ஆசை வந்துச்சுங்க? அந்த பட்டணத்தை அழிக்கிறத பார்க்கணும். அவன் அழிச்சு போயிடுவானே. அதனால என்ன செஞ்சா தேவதூதனை அவர்கள் கையை பிடித்து 2 மகள்களை இழுத்துட்டு வந்து வெளியே விட்டாரு. 23ஆவது வசனத்தை படிமா. லோத்து சேவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இப்ப அங்க கடல்ல காத்து விட்டது யாரு? காத்து விட்டது யாரு? ஒரு நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தேவனுடைய செயலாக தான் இருக்கும். அதுல வெற்றி பெற்றாதான் இயேசுக்கு பின்னாடி போக முடியும். அதனாலதான் சொல்ற படிச்சிருவோம். அடுத்த வருஷம் அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். எதுக்கு பின்னிட்டு பார்த்தாங்க? 19ஆவது வசனத்தை படிச்சு பாருங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது. நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்டே இருக்கிறது. சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். அது சின்ன ஊர்தானே என்றான். அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது என்றார். ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். எதுக்கு பின்னிட்டு பார்த்தாங்க? நம்ம வந்த இடம்லாம் எப்படி இருக்குதுங்க? சொன்னது கடவுள் சொன்னது உண்மையா? நம்மள டெஸ்ட் நிறைய எடுப்போம். கடவுள் பேசுனது உண்மையா பொய்யா என்று சந்தேக பெயர் வழிதான் ஒரு பெண். அப்ப அந்த சந்தேகத்துல சொல்றா, படிங்க அடுத்த வருஷம் சொல்றாங்க. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் கொமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து
லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். பாத்தீங்களாங்க, இது யாருக்கு வருது? ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தை, லோத்துடைய பொண்டாட்டிக்கு ஒரு வார்த்தை. அந்த ஊர் அழிதா என்று பார்க்கறதுக்கு லோத்துடைய பொண்டாட்டி. ஆனா அந்த லோத்து ஆபிரகாமுக்கு அந்த ஊர் அழிஞ்சாலும் அந்த லோத்து உயிரோட வர வேண்டும். அப்ப நம்ம யாருக்கு பின்னாடி போறோமோ அந்த பின்னாடி போகக்கூடிய ஒரு காரியம் மத்தேயு 19ஆம் அதிகாரம், சீக்கிரம் முடிச்சணும், 19ஆம் அதிகாரம் 17 படிமா. அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவர் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். போதும். என்ன வருது? இது யார் சொல்றா? நூற்றுக்கு பணக்காரன் சொல்றான். அப்பொழுது ஒருவர் வந்து, ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நீ இன்னைக்கு நித்திய ஜீவன் அடைய வேண்டுமானால் இயேசுக்கு பின்னாடி போக வேண்டும். அதுதான் சொல்றாரு, என் பின்னே வர விரும்பினால் தன்னை தானே வெறுத்தாதான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்த வசனத்துல படிச்சோம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, இல்லையே என்றார். நோக்கி கேட்டார். அதற்கு இயேசு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 21 அதற்கு இயேசு, சற்குணராய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடு. அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். எப்பங்க உண்டாயிருக்கும்? எப்போ உண்டாயிருக்கும்? நம்ம பூமியில நல்லா கேட்டுக்கங்க. பூமியில என்ன சொத்து இருக்கா, இன்க்ளூடிங் என்னைக்கு சேர்த்து தான் சொல்றேன். பூமியில சொத்து என்ன இருக்கிறதோ, என் பேரோ, என் பிள்ளை பேரோ, பொண்டாட்டி பேரோ, ஒப்பாட்டி பேரோ இருந்துச்சுன்னா பரலோகத்துக்கு எனக்கு இடம் இல்லை. இது சத்தியம். ஏன்னா இயேசு ஒரு இடத்துல கேட்கிறப்ப, இந்த பூமியில எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் வெறுமையா இருக்கேன். நீ பூமியிலே எந்த ஊழியக்காரன் வீடு வாங்கினாலும் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. எந்த சாமியார் வீடு வாசல் வாங்கி வச்சிருக்கானோ அவெல்லாம் போக முடியாது. அதான் சொல்றாரு. அந்த வசனத்தை மறுபடி படிமா. மேல படிமா. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு என்றான். அப்ப எல்லாம் கை கொண்டிருக்கப்ப ஏன் குறை இருக்கணும்? நீ நம்ம கேட்போம், நல்லா தான் நான் பைபிள் படிக்கிறேன், படிச்சு கூட சொன்னாரு என் பிள்ளைங்க பைபிள் படிக்க மாட்டேங்குது. அது காரணம் தாய் தந்தை கோளாரா? அன்னைக்கு சொன்னேன், உள்ள மார்க் கம்மியாச்சுன்னா என்ன செய்யறோம்? டியூஷனு. நான் போன வாரம் திண்டுக்கல் போயிட்டப்ப எனக்கெல்லாம் ரொம்ப பொறாமங்க. நான் கிறிஸ்தவ மதத்துல அழியணும்னு ஆசைப்படுறேன். கிறிஸ்தவ கூட அழியணும். அந்த முஸ்லீமோட ஜமாக்கல்ல அந்த என்ன சொல்லி கொடுக்குறாங்க, குரான்னா அது குரான்ல அது நத்தரசாப்படி. நான் இருந்த இடத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிங்களோடு உள்ளோண்டுக்குள்ளங்க, எல்லாம் முக்காடு போட்டுக்கிட்டு நல்லா நீட்டாக பார்த்துட்டு ஒரு புக்கோடு வந்துட்டு நான் அதை மேலே ஏறி போய் பார்த்தேன். எல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டுக்கிட்டு படிக்கிறாங்க. நம்ம ஈஸியாக சேரில் உட்காந்துக்கிட்டு தூங்கி விழுந்துக்கிட்டு தட்டி கொடுத்துக்கிட்டு சட்டி ஏறுமா
அங்கே ஏறுமா? அதெல்லாம் எப்பங்க எவன இதெல்லாம் சொல்லி தர மாட்டான். அவன் நீட்டா இருக்கிறனால எல்லாத்தையும் நீட் ஆக்கிட்டு இருக்காங்க ஊழியக்காரனுங்க. அதனால இயேசு ஒரு அங்கில் இருந்தனால தான் எல்லாரும் அவர்கிட்ட போய் நெருங்க முடியல. இயேசு யாருக்கு பிடிக்கல. தினமும் ஒரு கோட்டு சூட்டு போட்டு இருந்தாருன்னா இயேசுவை நல்லா பிடிச்சிருக்கும். அதனால அந்த படிமா அந்த வசனத்தை சீக்கிரம் படிக்க முடியும். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரத்துக்கு கொடு. எங்க கொடுக்க சொன்னாருங்க? ஏன் பணக்காரன் கொடுப்பானா தரித்திரத்தை கொடுப்பானா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா சோறு தின்னு நல்லா வயிறு போயிட்டு அலைஞ்சவனுங்கெல்லாம் வந்து இப்ப 2 பொட்டணத்தை கட்டிக்கிட்டு எங்க போறானுங்க? தின்னவனுக்கே கொடுக்குறான் சாப்பாடு. பாத்தீங்கன்னா ரோட்ல இருக்க பிச்சைக்காரெல்லாம் இப்ப சோறு வேண்டாங்களாம். போன வாரம் நானும் இன்னைக்கு நடக்கக்கூடிய கல்யாணத்துக்காரரும் ஜூஸ் குடிக்க போயிருந்தோம். ஒரு ஆள் வந்தார். நிறைஞ்ச நேரத்தில் சத்தியமா அந்த வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். அவர் ஒரு இந்து மனுஷன். நான் அப்போதான் போகிறப்போ அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஐயா சாப்பாடுக்கு காசு கொடுக்கனாரு. ஐயா கோயிலில் சாப்பாடு போட்டுருக்காங்க, அங்கே போய் சாப்பிடுங்க. நான் தான் சொன்னேன். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், அஜிர முட்டியா அஜிர அது எனக்கு வாயிலே வரல. அப்படின்னு என்ன இல்லைங்க, அது போட்டு என் வயிறெல்லாம் வெந்து போச்சுங்க, அதனால அது சோர்த்திக்க போக முடியல. சத்தியமா சொன்னாங்க. அப்பதான் இவனுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் சாப்பாடு வாங்கிட்டாங்க. நான் அப்பதான் சொன்னேன், ஐயா கவர்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு அதெல்லாம் மாத்திடுவாங்கல்ல. எங்கய்யா? அப்ப இன்னைக்கு என்ன உலகத்துல இருக்குது? சௌரியத்துக்கு தேடி கொண்டு இருக்கிறோம், வசதிக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இறைவனுக்காக வாழ்ந்த ஒரு ஜீவனும் எவனும் இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன். போப்பாட்டவர்ல இருந்தாலும் கீழ்பாட்டவராக இருந்தாலும் நான் அடிச்சு சொல்லுவேன். இயேசுக்காக வாழ்றவன் எவனும் அல்ல. அப்புறம் அவன் சொல்றான் பாருங்க, படிச்சிருங்க. அவன் மிகுந்த ஆசி உள்ளவன். அது மேல படிமா 21 படி. அதற்கு இயேசு, நீ பூரண சற்பூரணனாய் விரும்பினால் விற்று கொடு. எங்க உண்டாயிருக்குங்க? கீழே காலியானதாங்க மேல. கீழே காலியானாதான் மேல. அப்ப நம்ம கீழே எல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா மேல போக முடியாது. இந்த உதாரணம் சொன்னா நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிடுறேன். என் தம்பி மாமனார் தாழ்பாள், அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யல? ஒரு வீடே வாங்கல. கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தார். அவங்க கொண்டாட்டி கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்துச்சு. அது பெத்த 3 எப்படி இருக்குது? சொந்த வீட்டில் இருக்கு. ஒன்று சொந்தத்தையே விட்டுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு எப்படி சொல்றேன்? ஆனா வழி நடத்தக்கூடியவர் சரியில்லை என்றால் வாழ்க்கை வீணாக போகும், வாழ்க்கை நாசமா போய்விடும். அதான் சொல்றாரு. அதனாலதான் வழி நடத்துறவர் சொல்றாரு, நீ சற்குணரா இருந்தா எல்லாத்தையும் வித்து கொடுப்பாங்கதான். அந்த வாலிபன் மிகுந்த ஆசீர்வாதனா இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவனுக்கு இன்பம் உண்டாயிடுச்சு. என்ன வந்துட்டீங்க? அப்ப பின்னாடி யாரு பின்னாடி நான் போறது? யாரு பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன்? அப்ப பின்னாடி போக சில்வர் தூக்கினாக்க என்ன சில்வர்? நான் போகக்கூடிய இடத்தை வைத்துதான் நம்ம வாழக்கூடியதா. அப்ப நான் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 19 3-4 படிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ? போதும். இயேசு பத்தி அவனுக்கு தெரியுமா? தெரியாது. முதல் வசனம் படிங்க. அவர் எரிகோவுக்கு பிரவேசித்த போது அதின்
போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். என்ன வருதோ அவன் ஐஸ்வர்யா பணக்காரன். அவன் யாரு? பணக்காரன். அப்படிப்பட்டவன் இயேசு அறிஞ்சிக்கல. பணத்தை இயேசு அறிஞ்சிக்க முடியுமா? அறிஞ்சிக்க முடியுமா? இப்ப முன்னாடி படிச்சோம். அவன் எல்லா வசதியும் இருந்தனால அந்த வார்த்தையை அவனால கேட்டுக்க முடியல. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, 3வது வசனம் சொல்றாரு, இயேசு எப்படிப்பட்டோரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். ஆனால் குள்ளனா இருந்தபடியால் இன்னைக்கு என்னைக்கு வகையை நம்ம தேடுறோம்? எப்படி தேடுறோம்? அவன் நினைச்சிருந்தானா வசதிக்காரன் என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு மேடை போட்டு கூட நின்று இருக்கலாம், நின்றுக்க கூடாதா? இல்லை 2 பேர் ஆளை வச்சு தூக்கிக்கிறா, நம்ம இயேசுவை பார்க்கணும்னு சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்க கூடாது. அப்ப தன்னைத்தானே என்ன செய்யணும்? தாழ்த்த கத்துக்கிட்டான். சகல என்ன செஞ்சா? தன்னைத்தானே தாழ்த்த கத்துக்கிறவன் தான் அவன் மரத்து மேல ஏறி இயேசு எப்படிப்பட்டோர் என்று பார்க்க ஆரம்பித்தான். அப்ப இயேசு அங்க என்ன செஞ்சாரு? அப்பொழுது அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஏன் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு? ஏற்கனவே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு புரியுதா தெரியல. இப்ப ஏன் அவர் பேரை சொல்லி கூப்பிட்டாரு? அவர் பேரை ஏன் சொல்லி கூப்பிட்டாரு? நான் கொஞ்ச நேரம் கூட தான் எல்லாம் சொன்னேன். அவனுக்கு வசதி இருக்கிறதுக்கு எல்லாமே செஞ்சிருக்கலாம். இல்ல இயேசுவை நிப்பாட்டி நின்று பேசியிருக்கலாம், இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா அவனுடைய வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் அவருக்கு முன்னாடி குப்பன்னு நினைச்சிட்டு என்ன செஞ்சான்? எல்லாத்தையும் விட்டு காட்டத்தி மரத்துல ஏறி பார்த்தான். அந்த காட்டத்தி மரத்துல ஏறி பார்த்தப்போதான் தேவன் அவனை உணர்ந்தார். என்னன்னா எல்லாத்தையும் சீக்கிரம் விட்டு விடுவான். எப்ப கிடைச்சாரு? காட்டத்தி மரத்துல ஏறி இயேசு எப்ப பார்க்கிறானோ அப்பயே சகவை பத்தி இயேசு புரிஞ்சுக்கிட்டாருங்க. இயேசு புரிஞ்ச உடனே என்னாச்சு? அடுத்த சொல்றாரு பாருங்க, அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இப்ப எங்க வந்தாரு? கீழே வந்துட்டாரு, வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப எந்த வீட்டுல இருக்காரு இயேசு? எந்த வீட்டுல இருக்காரு? மரத்துல இருந்து கீழே இறங்கிட்டான். இயேசு கூட ஒடியாடுறான். இப்ப இயேசு எங்க இருக்காருன்னு கேட்கிறேன். அவனுடைய இருதயத்துல இருக்காருமா. அவன் இருதயத்துல இருக்கனால தான் சொல்றாரு, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆசியை கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான் என்றார். இப்ப யாருக்கு பார்த்தா யார் பின்னாடி இழந்து போயிருக்கோம்? யார் பின்னாடி இழந்து போயிருக்கோம்? இழந்து போயிருக்கோமா? சொல்லுங்க பார்ப்போம். இழந்து போயிருக்கோமா? அப்படியே கொஞ்சம் நினைச்சு நிற்போமா? சோதரம் ஐயா, நன்றி அப்பா, நன்றி. சோதரம் பின்னாடி போறது கஷ்டம்தான். பின்னாடி போங்க, எந்த உறவு வராது. எப்பனாலும் நம்ம தனியா தான் போக போறோம். என் பொண்டாட்டி போனா, நான் உட்காந்துக்கு வேதனைப்பட்டு இருக்கேன். அவ போக ஈஸியா போயிட்டா. ஆனா அவளுக்கு செஞ்ச சடங்கு எனக்கு நடக்குமா? பார்க்க போறேன்னா சரியா? அவளோட கிராண்டா இருக்கலாம், இல்ல அவளோட மட்டமா இருக்கலாம். ஆனா நான் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இயேசுக்கு பின்னாடி நீ போவியானால் நீ என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? ஒரு நிமிஷம் கண்களை மூடி, அவர் பின்னாடி நான் போக வேண்டும். எல்லாத்தையும் வெறுத்து விட்டு போக வேண்டும்.
உலக ஆசை அந்தஸ்து எல்லாமே தேவை. ஆண்டவரே, நான் 2 பேர்த்த பார்த்தேனையா, 12 வருட பெரும்பாலுள்ள சரி, ஒரு பணக்காரன் நித்திய ஜீவன் அடைய என்ன வேண்டும்னு கேட்டான். சகைவு என்ன கேட்டான். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், எனக்கு நித்திய ஜீவன் ஒரு வீடு தான். உனக்கு நித்திய ஜீவன் ஒரு வீடு வேண்டுமா? அந்த வீடு வேண்டுமானால் நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்ளாதே, பரலோகத்தை சுதந்திரத்துக் கொள். பரலோகத்தில் உள்ள தேவனை சுதந்திரத்துக் கொள். பரலோகத்துக்கு போறவருக்கு முன்னாடி பின்னாடி நின்று பாரு. உனக்கு அதோடைய கஷ்ட நஷ்டம் தான் தெரியும். அந்த சிலுவ மரணம் உனக்கு கண்ணுக்கு தெரியும். நின்று பாரு. ஆண்டவர் உன்னோடு பேசுவார், உன்னோட பேசுவார். பேசக்கூடியவர், எல்லாவற்றையும் தரக்கூடியவர், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர். தொழிசை கண்களை முடியாதவரே, இவருக்கு பின்னாடி வர்றதுக்கு ஒரு தகுதியை தருமையா. நான் பின்னாடி வர வேண்டும், பின்னாடி இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன், எல்லா காரியத்தையும் நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். சோத்திரம் ஐயா, சோத்திரம், சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி, நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம் ஐயா, சோத்திரம், 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 சோத்திரம் ஐயா, நன்றி அப்பா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்தால் உப்பு தூணாய் மாறினான். பணக்கார ஒருவன் பின்னிட்டு பார்த்தான், அவன் உலகத்திலே மடிய திறந்தான். ஆனால் சகைவு உலகத்தனாய் இருந்தாலும், இயேசுக்கு பின்னாடி வரவில்லை என்றாலும், இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்ட உடனே அவன் நித்திய ஜீவனை அடைந்தான். 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ எல்லாத்தையும் ஆசையெல்லாம் பார்த்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இயேசுதான் தேவை என்று பின்னாடி தொட்டு பார்த்தான். அது குணமடைந்தான். ஆண்டவரே, இப்படியெல்லாம் பார்த்திருக்கோம். பேரு ஒரு மேட்டின்மையா நான் நடக்க வேண்டும் என்று மேட்டின்மையா இருந்தான். தேவன் அவனை தண்டித்தார். ஆனால் அவளுக்கு ஒரு குட்டியை சொன்னார், அற்ப விசுவாசியே, அற்ப விசுவாசியே, திறன் கொள். நான் இன்னைக்கு அற்ப விசுவாசியா இருக்கேனா? இயேசுக்கு பின்னே போகாத அற்ப விசுவாசியா இருக்கிறேனா? இன்னைக்கு நினைச்சுப்பார். அனுதினம் அவர் பின்னாடி போ, அனுதினம் அவர்களோட பேசிப்பார். ஒருவேளை இன்று மரித்தால், இந்த நிமிஷம் மரித்தால் பரலோகத்துக்கு அவனுக்கு இடம் இல்லை.
இல்லை என்றால் நீ போகக்கூடிய இடம் உனக்கே தெரியும். போகக்கூடிய இடம் உனக்கே தெரியும். நீ பாதுகாத்துக் கொண்டு மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படும். நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, நல்லவர். உணர இடைப்பட்டதற்கான பாடல் வேலையை ஆசிரியர் துதியின் வேலையில் உன்னால் முடிஞ்ச வரைக்கும் துதியை பற்றி அது ஏற்றுக்கொள்ள தத்துவம் உனக்கு இருக்கு. அந்த பக்குவத்தில் எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தர். உனக்கு பின்னே வர வேண்டும் என்பது வார்த்தையினால பேசி உன்னுடைய சத்தியத்திலே நிலை நின்றிருக்க. சில குறைகள் குற்றங்கள் எது இருந்தாலும் நீ மன்னித்து இதை கேட்கிறவர்களும் இதை பார்க்கிறவர்களும் ஒரு மாற்றத்தை தாருமையா. அடியனுடைய சபை நிரம்புவதை கேட்ட வார்த்தைகள் வாழக்கூடிய ஜனங்களை நிரப்பும் ஐயா. நல்ல மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, என் ஆத்மாவே, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் உங்களோடும் அனைவரோடும் அடியனோடும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.